கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய் பக்கத்திலேயே கர்த்தர் பக்கபலனாயிருந்து எல்லா நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். விசேஷமாக 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடமிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தேவனிடமிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அந்த ஆவியை பெற்ற நீங்கள் ஆவிக்குரிய வார்த்தைகளையே பேசுங்கள், ஆவிக்குரியவர்களே நாடுங்கள், ஆவிக்குரியவர்களே சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரியவர்களுடனே பேசி ஆவிக்குரியவனை சம்பந்தப்படுத்தி காண்பீங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆவியை பெற்ற நீங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி எல்லா நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.